என்னது மீண்டும் லாக்டவுனா? உலகை அச்சுறுத்தி வரும் ஹண்டா வைரஸ். இதன் அறிகுறிகள் என்னென்ன? நோய் தொற்றில் இருந்து பாதுகாக்க செய்ய வேண்டிய நடைமுறைகள் குறித்து நம்மிடையே விளக்குகிறார் கலைமதி செல்வராசா. இன்றைய காலகட்டத்தில் புதுசா வைரஸ் உருவாகி உலக மக்களை அச்சுறுத்திக்கிட்டு வருது. கடந்த 2019ஆம் ஆண்டு ஏற்பட்ட கொரோனா தாக்குதலில் இருந்தே இன்னும் மக்கள் முழுசா விடுபடலை. இந்த நிலையில தான் ஹண்டா வைரஸ் என்ற பெயர் மீண்டும் உலக மக்களை அச்சுறுத்திக்கிட்டு வருது. இது ஒரு புதிய வைரஸ் இல்லைனாலும் உலகம் முழுதும் ஒருவித அச்சத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இது அறியப்பட்ட வைரஸாக இருந்தாலுமே தற்போது இந்த வைரஸ் தொற்று அதிகரித்து மீண்டும் ஆராய்ச்சியாளர்களை கவனிக்க வேண்டிய ஒன்றாக மாறி இருக்கு. சரி, இந்த வைரஸ் எந்த நாட்டில் பரவி இருக்கு, எதனால இந்த அச்சம்னு இப்போ பார்ப்போம். சொகுசு கப்பல்னாவே நமக்கு ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஜாலியே இப்போ ஆபத்தாக முடிஞ்சிருக்கு. தென்னாப்பிரிக்கா அருகே ஆடம்பர சொகுசு கப்பல் ஒன்றில் பயணிச்சிருக்க பயணிகளுக்கு ஹண்டா வைரஸ் தொற்று இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கு. இதில் 3 பேர் உயிரிழந்திருக்காங்க. மேலும் 5 பேருக்கு இந்த வைரஸ் தொற்று இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதனால அந்த கப்பலில் பயணித்த மீதம் இருக்கிறவங்க பயந்து போய் இருக்காங்க, நமக்கும் வைரஸ் இருக்குமோன்னு. இந்த வைரஸ் பாதிப்பால் 40% பேர் உயிரிழக்க வாய்ப்பு இருக்கிறதா மருத்துவ வல்லுநர்கள் எச்சரிச்சிருக்காங்க. சரி, இப்போ இந்த ஹண்டா வைரஸ் எப்படி பரவுதுன்னு பார்ப்போம். இந்த ஹண்டா வைரஸ் பெரும்பாலும் எலிகள் என்று சொல்லக்கூடிய 3 வகை சுண்டலிகளால் மனிதர்களுக்கு பரவுது. எலிகளின் மலம், சிறுநீர் அல்லது கழிவுகளின் காற்றை நாம சுவாசிக்கிற போது இந்த தொற்று ஏற்படுது. இந்த வைரஸ் நேரடியாக மனிதர்கள் மூலம் பரவுறது கம்மியாக தான் இருக்கு. சுத்தமில்லாத இடம் மற்றும் எலிகள் அதிகமாக உள்ள இடத்துல இந்த பாதிப்பு அதிகமாக இருக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இது அரிதான நோய் இல்லைனாலும் அதன் தாக்கம் மிக தீவிரமாகவே இருக்குமா. இந்த வைரஸ் 2 முக்கிய நோய்களை ஏற்படுத்துது. ஒன்று நுரையீரலை தாக்கும், மற்றொன்று சிறுநீரகத்தை பாதிக்கும்னு ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நோயின் ஆரம்ப அறிகுறிகள் எப்படி இருக்குன்னு இப்போ பார்ப்போம். முதல்ல சாதாரண காய்ச்சல், தலைவலி, உடல் சோர்வு, தசைவலி ஏற்படும். இதை பலரும் சாதாரண வைரஸ் காய்ச்சல்னு தவறாக நினைப்பாங்க. ஆனால் சில நாட்கள்லேயே இருமல், மூச்சு திணறல், நுரையீரலில் திரவம் சேருதல் போன்ற கடுமையான ஆபத்துகளை ஏற்படுத்தும்னு மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இதை தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னென்னு இப்போ பார்ப்போம். வீட்டை எப்பயுமே சுத்தமாக வச்சிருக்கணும். எலிகள் வராமல் தடுக்க வலைகளை அமைச்சு வைக்கணும். உணவுகளை எப்போதுமே மூடி பாதுகாப்பாக வச்சிருக்கணும். நாம் எலி கழிவுகளை க்ளீன் பண்ணும்போது முகக்கவசம் மற்றும் கையுறைகளை பயன்படுத்துவது மிகவும் முக்கியமாக இருக்குது. இந்த வைரஸ் வேகமாக பரவக்கூடிய தொற்று இல்லைனாலும் அதன் தாக்கம் அதிக விளைவுகள் ஏற்படுத்தும்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. இதற்கிடையில் ஹண்டா வைரஸ் போலவே நோரா வைரஸும் பரவிக்கிட்டு இருக்கிறதா அமெரிக்காவின் நோய் கட்டுப்பாட்டு தடுப்பு மையம் தெரிவிச்சிருக்கு. அமெரிக்காவில் இருந்து கடந்த மாதம் சென்ற சொகுசு கப்பலில் 3116 பேர் பயணிச்சிருக்காங்க. இதில் 102 பயணிகள், 13 ஊழியர்கள் என 115 பேருக்கு இந்த நொரா வைரஸ் தொற்று இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வைரஸ் தொற்று ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட ஈஸியாக பரவுன்னு அமெரிக்கா நோய் கட்டுப்பாட்டு மையம் தெரிவிச்சிருக்கு. இந்த சூழலில் மக்கள் பயப்படாமல் விழிப்புணர்வோட வாழ்கிற இடங்களை சுத்தமாக வச்சிருக்கணும்னு மருத்துவர்கள் அறிவுரை கூறியிருக்காங்க.